இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குல்கி ஷர்பத் எப்படி செய்யலான்னு. தேவையான பொருட்கள்: எலுமிச்சம்பழம், பச்சை மிளகாய், உப்பு, சர்க்கரை, சப்ஜா சீட்ஸ். சப்ஜா சீட்ஸை தண்ணியில் ஊற வச்சுருங்க. இப்போ மிளகாயை சென்டரில் கீறிக்கோங்க. இப்போ எலுமிச்சம்பழத்துலேருந்து 2 துண்டு வெட்டிக்கோங்க. ஒரு கிளாஸில் எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சிக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்ச எலுமிச்சம்பழத்தை சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் சப்ஜா சீட்ஸ், 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, 1 மிளகாய், 1 சிட்டிகை உப்பு சேர்த்து கூடவே கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதில் சர்க்கரைக்கு பதிலாக சர்க்கரை பாகும் சேர்த்துக்கலாம். கடையிலலாம் அப்படி தான் செய்வாங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய டம்ளர் எடுத்து மூடிட்டு நல்லா குலுக்குங்க. இது வரைக்கும் நீங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. சுவையான குல்கி ஷர்பத் சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிடுங்க.